Yes, all of you welcome to my channel and watching this video. இன்றைக்கி நம்ம DA சேலஞ்ச் பார்க்க போகிறோம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குற ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நோட்டில் டபுள் சைடு எழுதியிருக்கேன். அதாவது ஒரு சைடில் டபுளாக யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து ஒரு ரைட் சைடு லெஃப்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஒரு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, Day 8 of 100ல் Phase 1 ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்குது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 5 in கவர் ஆகும், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 2 in கவர் ஆகும். ஜஸ்ட்டு பார்ஷியலாக மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 30 days கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபைன். ஸோ என்ன நான் இதில் சொல்ல வராங்க அப்படின்னா, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. ஸோ இது 2 மட்டும்தான் வந்து இப்போ இதுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது பேப்பர் இன்றைக்கி டேயில் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 பற்றியான டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ டீச்சிங் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா என்ன டாப் கான்செப்ட் பார்க்க போகிறோம். கான்செப்ட், அப்ஜெக்டிவ்ஸ், லெவல் ஆஃப் டீச்சிங். கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்கும், பட் ஈஸியாக புரியுற மாதிரி நான் எழுதியிருப்பேன். சரியா? ஸோ என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்னா, டீச்சிங் அப்ஜெக்டிவில் டீச்சிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஃபேக்கல்டிங், லேர்னிங்ஸ், கைடிங், டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இம்பேக்டிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ஒரு டீச்சரோட வேலை என்ன அப்படின்னா, அதாவது அவருடைய முக்கியமான ப்ராசஸ் வந்து குசை கற்றுகிட்டே இருக்கணும், அதை வந்து கைட் பண்ணி டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபார் த இம்ப்ரூவிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். அதை தான் வந்து டீச்சிங் அப்ஜெக்ட் சொல்ல வராங்க. ஸோ கான்செப்ட் அதுதான். அண்ட் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ சேமே தான், அவர் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவர் நல்லது கெட்டதை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அதர் மெம்பர்ஸ் வந்து டவுட் கேட்டாலுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கான மேஜர் ரோலாக டீச்சரோட வேலையாக இருக்குது. ஸோ அதை தான் டீச்சிங் அப்டில் சொல்கிறாங்க. 3 லெவல் மெயினாக இருக்குது. அதை தான் நம்ம நெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மெமரி, அண்டர்ஸ்டாண்ட், ரிஃப்ளெக்டிவ். மறுபடியும் சொல்கிறேன், மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்ட் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். மெமரி லெவல் அப்படிங்கிறது லோ லெவலான ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய கான்செப்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு மிட் லெவல் தெரிஞ்சுக்கிறது. ரிஃப்ளெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸாக ஒரு ரிசர்ச் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட். சரியா? ஸோ மெமரி லெவல் அப்படிங்கிறது இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரூட் லேர்னிங் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரூட் கிடச்சிக்கிச்சு படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் லெவல் அப்படிங்கிறது ஒரு புரிஞ்சுக்கிட்டேன், காம்ப்ரிகேஷன் ஆகிட்டேன் சொல்லி சொல்கிறது தான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் லெவல். ரிஃப்ளெக்டிவ் லெவல் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஸோ நம்ம இந்த மெயினாக வந்து டீச்சிங் ஆப்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது லெவல் ஆஃப் டீச்சிங், மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்ட் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். இது 3 தெரிஞ்சால் மட்டும் போதும். டீச்சிங் ஆப்டியூட் இட் வில் கிளியர் ஈஸிலி. சரியா? அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் யூனிட் 2 வந்து இன்றைக்கி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்ச் ஆப்டியூட் என்ன அப்படின்னா, ஸோ வந்து எப்படிலாம் வந்து ஒரு ஃபெயில் ஆகிற வரைக்கும் ரிசர்ச் பண்ணலாம். இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நம்ம ஃபெயிலியர்ஸ் ஒரு ஃபேஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த மீனிங் அண்ட் டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட பண்புகள் அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் நான் வந்து அதை ஃபெயில் ஆகிற வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு டாபிக் வந்து வெயிட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. சரியா? ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்டில் த எண்ட் ஆஃப் த அவுட்புட் எக்ஸாக்ட் ரிசல்ட் ஃப்ரம் த ஹை குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? எப்போல்லாம் எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியான குட் குவாலிட்டி பொருள் வந்து கிடைக்குதோ, ரிசர்ச் கிடைக்குதோ அப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு வருது. இஸ் டாபிக் ஆஃப் அவுட்கம் ஆஃப் ரிசர்ச் அப்டியூட் மீனிங். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மோர் திங் ரிசர்ச் சொல்லணும் அப்படின்னா, ஏம் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு ப்ராப்ளம் த்ரூ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். ஏதோ தானோன்னு சொல்லி கண்டுபிடிக்கூடாது, ஒரு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் மெத்தடில் இருக்கிற மாதிரி அந்த கான்செப்டில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிற மாதிரி ஃபாலோ பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. சென்டரில் இருக்குல்ல, அப்ளைட், ஆக்ஷன், லாங்கிடியூட், இது எல்லாமே டைப்ஸு. பேசிக் அப்ரோச் மெத்தட், இன்கொயரி மெத்தட். பேசிக் அப்ரோச் மெத்தட், இன்கொயரி மெத்தட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி ஒரு டாப்பிக்கு. அகைன் சொல்கிறேன், டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 4 மேஜர் டைப்ஸ் இருக்குது. பேசிக் அப்ரோச்சு, மெத்தடு, என்கொயரி மோடு. ஓகேவா? பேசிக் அப்ரோச், மெத்தட், என்கொயரி மோடு. நான் அப்படி சொல்கிறேன், பேசிக் அப்ரோச், மெத்தட், என்கொயரி மோடு. இந்த 4 அப்படிங்கிறது பேசிக்கான நான் ஃபில்டர் பண்ணுவது. அதுக்குள்ளார நிறையா இருக்குது. பேசிக் ஃபண்டமெண்டல் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் வந்து நான் என்னோடய ரிசர்ச்சை வந்து பேசிக்காகவும் ப்ளஸ் வந்து ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுங்க அப்படிங்கோசரம் பண்ணுறது தான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். அப்ளைடு அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் பண்ணுறது தான் அப்ளைடு ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு லோக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ லாங்கிடியூடு அப்படின்னா டேட்டா கலெக்ஷன்ஸ். ஸோ டேட்டா கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது எல்லாமே லாங் ரிசர்ச் சொல்லுவாங்க. அண்ட் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒன் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் அ டேட்டா கலெக்ஷன் அண்ட் குவான்டிடியூட் அண்ட் குவாலிட்டியூட். அப்படி குவான்டிட்டியூட் அப்படிங்கிறது நியூமரிக்கலாக சால்வ் பண்ணுற ரிசர்ச். ஸோ குவாலிட்டியூட் அப்படிங்கிறது வந்து நான் நியூமரிக்கலாக இருக்கக்கூடியது. அண்ட் மிக்ஸ்டு அப்படிங்கிறது போத் நியூமரிக்கலாக இருக்கும் நான் நியூமரிக்கலாக இருக்கும். ஸோ வந்து இதெல்லாமே வந்து மெத்தட் அப்படி டாப்பிக்கில் குவான்டிடியூடு குவாலிட்டியூட் மிக்ஸ்டு அப்படிங்கிற 3 டாபிக் கவர் ஆகுது. அண்ட் என்கொயரி மோடில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அனாலிட்டிக்கல், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல். டிஸ்கிரிப்ஷன் அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எந்த லாங்குவேஜில் பண்ணுறேன், எந்த மோடில் பண்ணுறேன், எந்த ஏபி கனெக்ட் பண்ணுறேன், அதை இப்போ கனெக்ட் பண்ண மாட்டேறான், இல்லை வந்து அது ஃப்ரண்ட் எண்ட் எதாவது பண்ணுவோம்னா இதில் எதாவது லெக்சர்ஸ் எழுதுவோம்னா அது எல்லாமே சொல்கிறது தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது. அனாலிட்டிக்கல்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல், ஹிஸ்டாரிக்கல்ஸ். ஸோ வந்து இதில் எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னா மேனிபுலேஷன் ஆகிறது, அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா இது ஆகுமா ஆகாது அப்படி சொல்லி முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் இந்த கான்செப்ட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலாம் அப்படின்னா அது கோர்ஸ் அட்வான்ஸ் மெத்தட். பேசிக் மெத்தட் ஆகலாம் அப்படின்னா கம்பல்சரி அட்வான்ஸ் மெத்தடில் போய் தான் ஆகணும். ஜென்ரல் மெத்தட். ஓகே, இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆக இருக்கிறது. இப்போ மேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாத ப்ராஜெக்ட்டே இல்லவே இல்லை. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரிசர்ச் டைப். அண்ட் ஹிஸ்டாரிக்கல்ஸ். ஸோ பழைய டேட்டா வச்சு பண்ணுறேன்னா ஜஸ்ட் என்னுடைய ப்ரெசென்ட் டேட்டா வச்சு பண்ணுறேன்னா இல்லை வந்து ஒரு கால்குலேட்டர் பண்ணுறேன்னா கால்குலேட்டருக்கு ப்ரெசென்ட் டேட்டா தேவை கிடையாது, சரி பாஸ்ட் டேட்டா தேவை கிடையாது. இல்லை நான் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா கம்பல்சரி ஒரு அனாலிட்டிக்கல் டேட்டா கம்பல்சரி நீடு. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ வந்து யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன். செக்லிஸ்ட் சொல்லி செக் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 யூனிட் 2 இருக்குது. ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட். டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட்டு எந்த லெவல் ஆஃப் டைப்ஸ் இருக்குது அதை நம்ம கம்பல்சரி பார்த்துக்கணும். மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்ட் லெவல், எஃபெக்ட் லெவல் அப்படி சொல்லி பார்த்துக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் த ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாக இருக்கட்டும் ஒரு மிஷின் வந்து எப்படி இன்ட்ராக்ட் வித் ஒரு ரிசர்ச் ஆகுதோ அதெல்லாமே வந்து பார்த்துருப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. ஸோ பேசிக் ரிசர்ச்சா, அப்ரோச் ரிசர்ச்சா, மெத்தட் ரிசர்ச்சா, என்கொயரி மோட் ரிசர்ச்சா அப்படிங்கிறத நம்ம 4 டைப்பை டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு கம்பல்சரி உங்கள் நோட் எழுதி இல்லைன்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து டெலகிராம் சென்ட் பண்ணுங்கள். பிலோவில் டெலகிராம் லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ஓகே. இன்னும் 1 more டாபிக் இருக்குது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெரி ஈஸியான டாபிக்னு சொல்லலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த 1லேருந்து ஒரு 5 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும், 5 டைம் வரப்போ ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் 2 யூனிட் 1ல் டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்டிமைசேஷன். இதில் வந்து மேஜராக வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து மேத்தமெட்டிக் லாஜிக். அதாவது ப்ரொபோஷனல் லாஜிக்லாம் என்னது, கனெக்ஷன்ஸ்லாம் என்னது, ட்ரூத் டேபிள் என்னது, டோட்டல் லெஜன் என்னது. ப்ரொபோஷனல் அப்படின்னா என்னது, ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக ஃபால்ஸாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 = 4 இது வந்து ட்ரூ. 2 + 2 = 6 அவுட்புட் வந்தால் அது வந்து ஃபால்ஸ். இப்போது நான் வந்து சிக்கன் ரைஸ் செய்கிறேன் இல்லைன்னா வந்து வெஜ் ரைஸ் செய்கிறேன் அப்படின்னு வெஜ்ஜஸ் தான் வேணும். அவுட்புட் வந்து எனக்கு வந்து வேறு மாதிரி வந்து ஒரு கேர்ட் ரைஸ் மாதிரி ஆகவோ இல்லை வந்து வேறு மாதிரி இருந்தால் இட்ஸ் எ ஃபால்ஸ் ஆன்சர். இட்ஸ் எ ப்ரொபோஷனலோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஆப்ஷன் பியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ வந்து கான்செப்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லாஜிக் கனெக்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த வந்து நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் வந்து யூஜிசி சிலபஸ் பார்த்தீங்கன்னா நெகேஷன், கன்ஜெக்ஷன், டிஸ்கன்ஜெக்ஷன், இம்ப்ளிகேஷன் பை கண்டிஷன். அதாவது நெகேஷன் அப்படின்னா நான் ஒன்று ட்ரூ கொடுத்தா அது ஃபால்ஸ்னு வரும், ஃபால்ஸ் கொடுத்தா ட்ரூன்னு வரும், ஆப்போசிட் வரும், அதான் நெகேஷன் சொல்லுவாங்க. சிம்பிள் போடுங்கன்னா டைல் சிம்பிளும் ஒரு நார்மல் சிம்பிள் போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. கன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அண்டோட கேட்டு தான். சரியா? அண்டர் கேட்டு என்னன்னு தெரியும். அண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ட்ரூ அந்த மட்டும் தான் ட்ரூ. வேறு வந்து 1 ஃபால்ஸ் இருந்தால் 2 ஃபால்ஸ் இருந்தாலும் சரி ஃபால்ஸ் அப்படி எக்ஸிக்யூட் கிடைக்கும். ஆர் அப்படின்னு ஆப்போசிட், அதாவது நெகேஷனில் பார்க்க போகிறோம். ஆர் ஆப்போசிட்டு ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், இது எல்லாம் ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு எக்ஸிக்யூட் ஆக வரும். சரியா? அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஆருக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கில் டிஸ்கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஓவராலாக மேத்தமெட்டிக்ஸில் வந்து இந்த 2 + 2 + 4 + 1 5 கான்செப்ட் வந்து லாஜிக்கலாக கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 4th சொல்ல வராங்க அப்படின்னா இம்ப்ளிகேஷன். அது இம்ப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாதுப்பா. பியோட டேட்டா கியூ பாஸ் பண்ணுறேன். இஃப் பி தென் கியூ, அதான் தென் சொல்லுவாங்க. தென் அப்படின்னா அந்த ஆரோவாக்கான வேல்யூ. ஒரு டேட்டா வந்து நான் பியிலேருந்து கியூக்கு பாஸ் பண்ணுறேன் அதெல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பைக் கன்ஜெக்ஷன் அப்படின்னா வந்து 2 டேட்டாவுமே நம்ம வந்து செக்மெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இது நம்மளுக்கு வந்து ஈக்குவல்ஸ் பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் என்னென்னு தெரியுமா? ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா ஏ பின்னு இருக்குது, இல்லை இந்த பி கியூன்னு இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாம் பார்த்தலாம் வாங்க. ஸோ பியோட பி பார்த்தீங்கன்னா இந்த 2, அதாவது பிக்கு வந்து ட்ரூ கொடுத்துருக்கேன், கியூக்கு வந்து ட்ரூ கொடுத்துருக்கேன். அதாவது பி கியூ வந்து ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணி பார்த்துடணும். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். சரியா? இது வந்து ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ட்ரூத் டேபிள், ஒரு ஃபார்மேட் ஆஃப் அவுட்புட் ரெகனைசேஷன் ஃப்ரம் த
டிஸ்கிரிப் ஸ்ட்ரக்சர் அப்படி கான்செப்ட்டில் பார்த்துருக்காங்க சரியா. ஸோ நெகேஷன் பிஏ ஃபஸ்ட் கேட்டுருக்கு. நெகேஷன் பி என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு என்ன அடுத்து பிக்கு போகும், பியோட என்ன இருக்குது, ட்ரூ இருக்குது. அப்போ என்ன இப்போ நெகேஷன் பியில் ஃபால்ஸ் வந்துடும். அதாவது நெகேஷன் என்ன மீனிங்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி ட்ரூனா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ்னா ட்ரூ வரும். அதை தான் இப்போ சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபால்ஸ் வந்துருக்கு நெகேஷன் பியில். ஒன்று நான் 6 மார்க் போட்டுக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு, கிங் இஷ்யூ ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ட்ரூத் டேபிளில் வந்து ஸோ பி கியூ நம்ம ரெண்டும் நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பிக்கு என்னென்ன வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி செக்மெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெகேஷன் பி ஆல்ரெடி பார்த்துருப்போம். நெகேஷன் பின்னா வந்து பியோட வேல்யூஸ் எல்லாமே செக் பண்ணும். ஆப்போசிட்டாக நடக்கும். நெகேஷன் ஆப்போசிட் நடக்கும், ஃபால்ஸ்னால் ட்ரூ நடக்கும், ட்ரூனா ஃபால்ஸ் நடக்கும். அதே மாதிரி வந்து ஃபால்ஸ்னால் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிறது வரும். ஸோ இது இஸ் ஒரு டேட்டா ஃபார் த நெகேஷன் பி சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் பி என்ன அப்படின்னா தெரியும். ஸோ வந்து ரெண்டுமே ட்ரூ வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு ட்ரூன்னு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஏதாவது ஒன்று ஃபால்ஸு இல்லை ரெண்டு ஃபால்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படி எக்ஸிக்யூட் ஆகாமல் நம்ம கான்செப்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு வந்து ரெண்டுமே ஃபால்ஸ் அதை மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், மற்றபடி எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்மளோட ஆரோட கான்செப்ட். சரி, ஆர் அப்படின்னு வி மாதிரி இருக்கும். அண்டு வந்து நம்மளுக்கு அண்டு எப்படி போகிறோம் ஏவோட சிம்பிள் மாதிரி பாதி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து ஸோ இம்ப்ளிஃபிகேஷன், அதாவது தென் இஃப் பியும் கியூ ட்ரூ வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ கிடைக்கும். கியூவோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் கிடச்சிது அப்படின்னா அது மட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, மீது எல்லாமே நம்மளுக்கு ட்ரூ அப்படிங்கிறது கிடைக்கும். இது இம்ப்ளிஃபிகேஷனுடைய ஃபார்முலா. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் அட்டன் பண்ணினா மட்டும் போதும். இட் வில் ஈஸி டு மூவ் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்டெப் சரியா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பை கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படி அவுட்புட் கிடச்சிடும் சரியா. ஏதாவது வந்து சாரி மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ கிடைக்கும், ரெண்டும் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் தான் ஃபால்ஸ் கிடைக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ கிடைக்கும், ரெண்டுமே ஃபால்ஸாக தான் ட்ரூ கிடச்சிரும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஒன்று ட்ரூ இருந்தாலும் நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு கிடச்சிடும் சரியா. ஜஸ்ட் குழப்பமில்லாத வந்து இந்த பை கன்ஜெக்ஷன் பார்த்து பை கன்ஜெக்ஷன் மட்டும் சொல்கிறேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. பை கன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு செக் பண்ணுது. ஏதாவது ஒன்று வந்து ட்ரூ ஒன்று ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் கிடச்சிடும் நம்மளுக்கு. ரெண்டுமே ட்ரூ ரெண்டும் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம கண்டிஷன் வந்து ட்ரூன்னு கிடச்சிரும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கூடிய மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கில். ஃபைனலாக ஒரு கீ பாயிண்ட் சொல்லிடுறேன். டாட்டாலஜி அப்படின்னா என்னன்னா வந்து சரி, டாட்டாலஜி அப்படின்னா கொடுத்துருக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு ட்ரூன்னு வரணும், அவுட்கம்ஸ் ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா டாட்டாலஜி. கண்ட்ரடிக்ஷன் அப்படின்னா வந்து கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ்னு வந்து அது கண்ட்ரடிக்ஷன். கன்சிஸ்டன்சி அப்படின்னா வந்து டாட்டாலஜி ப்ளஸ் கண்ட்ரடிக்ஷன் ரெண்டுமே வளர்ந்தது அப்படின்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டுமே வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம் சரியா. இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துலேயும் நம்ம கன்சிஸ்டன்சி தான் நம்ம அவுட்புட் கிடச்சிருக்கு. இந்த ட்ரூத் டேபிள் ஃபார்முலா பிரகாரம் வச்சோம் அப்படின்னா ஆன்சர் போகிறப்ப ஒன்லி வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் கிடைக்காது, எல்லாமே ட்ரூ கிடைக்கும், எல்லாமே சம்திங் ஃபால்ஸ் கிடைக்கும் சரியா. திஸ் இஸ் த அவுட்கம்ஸ் ஆஃப் த டுடே சேலஞ்ச். அண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சேலஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி சேனலாகவும் நான் கொடுத்துருக்கேன், Day 7 6 சேலஞ்சு. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்ன, அது இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், Day 1 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வாட் இஸ் வாட் கூட சொல்லிட்டுருப்பேன் டீச்சிங் அப்டிடியூடில். டிஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரே பேஜ்லேயே நான் உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிருப்பேன். அதே ஒரே பேஜ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரியா. பாருங்கள், கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. மெயின் கான்செப்ட்லாம் ரீகால் பண்ணிட்டே இருப்போம் சரியா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏதாவது கொஷின்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டெலிகிராம் லிங்க் அதுலேயும் கேட்கலாம். கொஷின்ஸ் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்கலாம், சேட்லேயும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.